வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மம்தா பானர்ஜியின் உடல்நிலையில் திடீர் பின்னடைவு, வெளியான மருத்துவர் ரிப்போர்ட், கைவிரித்த மருத்துவர்கள். அதாவது தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் தான் மருத்துவமனை இயக்குனர் அளித்துள்ள பேட்டியை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி தெற்கு கொல்கத்தாவில் உள்ள அவரது இல்லத்தில் மார்ச் 14ஆம் தேதியன்று மாலை தவறி விழுந்ததில் நெற்றி மற்றும் மூக்கில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக அருகே இருந்த SSKM மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தையல்கள் போடப்பட்டு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. இதற்கிடையில் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்ட நடு நெற்றியில் அடிபட்ட இரத்தமணியும் புகைப்படங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் நமது தலைவர் மம்தா பானர்ஜி பெரிய காயம் அடைந்துள்ளார் என்றும், தயவு செய்து அவரை உங்கள் பிரார்த்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் பதிவிடப்பட்டு இருந்தது. இதனையடுத்து பிரதமர் மோடி, மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட நாட்டின் பல தலைவர்களும் அவர் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்தார்கள். மம்தா பானர்ஜி உடனடியாக மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்ட நிலையில் அவரது விருப்பத்தின் பேரில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு உள்ளார். இதற்கிடையில் தான் SSKM அரசு மருத்துவமனையில் இயக்குனர் மணிபாய் பந்தாபாதாய் அவர்கள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை யாரோ பின்னாளிலிருந்து தள்ளிவிட்டு உள்ளார்கள் என்று கூறியது, செய்தியாளர்களிடம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அவர் கூறுகையில், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை அவரது வீட்டில் யாரோ பின்னால் இருந்து தள்ளியதால் அவர் கீழே விழுந்துள்ளது போல தெரிகிறது என்றும், அவருக்கு நெற்றி மற்றும் மூக்கில் ஏற்பட்ட கூர்மையான வெட்டுக்காயத்தால் மூளை எதிர்ச்சி ஏற்பட்டது என்றும், அதிக இரத்தப்போக்கும் இருந்தது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முதலில் நரம்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் இருதவியல் நிபுணர்களால் மருத்துவ பரிசோதனைகள் அளிக்கப்பட்டது என்றும், அவருக்கு நெற்றியில் 3 தையல்கள் மற்றும் மூக்கில் ஒரு தையல் போடப்பட்டு உள்ளது. ECG, CT ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்றும், தனது வீட்டிற்கு செல்ல மம்தா பானர்ஜி விரும்பியதை அடுத்து தற்போது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு உள்ளார். எனினும் வீட்டில் அவருக்கு மருத்துவ குழுவினரின் ஆலோசனையின்படி தொடர்ந்து சிகிச்சைகளை பெறுவார். அவர் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டு அதற்கேற்றவாறு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதுவரை மம்தா கீழே விழுந்தது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாக என்பது உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.